Honor நிறுவனத்திலிருந்து போன வருடம் X9b அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோனுக்கு ஓரளவு நல்ல ரீச் கிடச்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனுக்கு டெம்பர் கிளேஸே வந்து யூஸ் பண்ண வேண்டாம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கீழே போட்டு தெரியாதவங்க மீச்சா கூட இந்த ஃபோன் வந்து அவ்வளோ தாங்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரியே இந்த ஃபோன் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. இப்போ இந்த X9bக்கு அடுத்த சக்ஸஸரான Honor X9c அப்படிங்கிற இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹானரோட இந்த X9c ஸ்மார்ட் ஃபோனில் எல்லா விஷயங்கள் வருது. மேலும் வந்து இது போன வருடம் X9bயை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு பில்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மேலும் என்னெல்லாம் விஷயங்கள் அப்கிரேட் ஆகிருக்கு முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்கிற பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். Honor X9b வந்து பேக் சைடில் நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங்குமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஃபோன் பேக் சைடில் கிளாஸ் ஃபினிஷிங்கோட வருது. இது இப்போ இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 7.98 mm திக்னஸோட 189 கிராம் வெயிட் வருது. ஸோ இந்த ஹானரோட X9bயை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதே திக்னஸ் தான் கொடுத்துருக்காங்க. திக்னஸ் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, மற்றபடியே வெயிட் மட்டும் கொஞ்சம் கூடுது. இது போய் இந்த ஃபோனுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது போன வருடம் IP53 ரேட்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த இடம் IP65 கொடுத்துருக்கிற காரணத்தில் நமக்கு வந்து தண்ணி லைட்டாக பட்டா பிரச்சனை இருக்காது. அது ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஆனால் தண்ணிக்குள்ளே விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் டேமேஜ் ஆகும். காரணம் IP67 அல்லது 68 ரேட்டிங்லாம் இதில் கொடுக்கலங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு SGS சர்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் உயரத்துலேருந்து இந்த ஃபோனை கீழே போட்டாலும் உடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கான ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக 2 மீட்டரில் தூக்கி போட்டு செக் பண்ணுங்கிறதுல ஆக்சிடென்டலாக விழுந்துச்சுன்னா கொஞ்சம் தாங்கிறதுக்கான ரெசிஸ்டன்ஸ் இதில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஃபோன் கவ் ஸ்க்ரீனாக இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் கீழே விழாமல் பார்த்துக்கிட்டா நல்லது தான். இருந்தாலும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து கூட கொஞ்சம் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பெருசாக டெம்பர் கிளாஸை பற்றி கவலைப்பட வேண்டியது இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றபடியாக இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைட் பார்க்கும்போது இதில் ஒரு 6.78 இன்ச் உள்ள 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த டிஸ்பிளேல நமக்கு வந்து கண் அந்த அளவுக்கு வலிக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ 2840 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட், அதுபோ ஹார்ட்வேர் லெவல் டிமிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 100% DCI-P3 கலர் கமெண்ட் சப்போர்ட்லாம் இருக்குது சொல்லியிருக்காங்க. அதுபோ இந்த டிஸ்பிளேக்கு 10 பிட் கலர்ஸ் இருக்குது. மேலும் HDR10 சப்போர்ட்டும் இருக்குது. பிரைட்னஸ் பார்க்கும்போது நமக்கு 4000 nits வரை பீக் பிரைட்னஸ் தராங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் எட்ஜஸ் வந்து நமக்கு கவ்வாக இருக்குது. அது போய் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனும் தராங்க. போன வருடம் Honor X9bயை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருடம் இந்த டிஸ்பிளேல பிரைட்னஸ் மாதிரியான சில விஷயங்கள் கூட்டியிருக்காங்க. மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு என்ன ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணல. ஆனால் வழக்கம் போல் நமக்கு வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் ஹானர் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடியாக Honor X9bயில் இருந்த மாதிரியே இந்த டிஸ்பிளேல பஞ்சுவல் கேமரா பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த பில் ஷேப் ஐக்கானில் இருந்த மாதிரி இருக்குது. இதே மாதிரியாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே வந்து நமக்கு வருது. அடுத்ததாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப் ட்ராகனோட 6 Gen 1 அப்படிங்கிற 4nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு Cortex A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.2 GHz வரைக்கும் போகுது. இல்லை என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, போன ஜென்ரேஷன் ஹானரோட X9bயில் என்ன ப்ராசர் பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே ப்ராசர் தான் இந்த லைன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப் ட்ராகன் 6 Gen 1ங்கிறது பழைய ப்ராசர். அதாவது இந்த ப்ராசருக்கு பதிலாக வேறு ஏதாவது லேட்டஸ்ட் ப்ராசர் கொடுத்துருக்கலாம். இன்னுமே வந்து ஹானர்கிட்ட அந்த பழைய ப்ராசர் ஸ்டாக் இருந்துச்சு ஒன்றும் தெரியல. அதே ஸ்னாப் ட்ராகனோட 6 Gen 1 ப்ராசர் தான் இந்த ஃபோனுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ப்ராசர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படிக்கும் பார்க்கும்போது இந்த ரேங்கிங்கை பார்த்துலாம். இந்த ப்ராசருக்கு 85 ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 40 மார்க்கும் B கிரேடும் கிடைக்குது. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் எப்படிக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் லைட்டாக ரன் பண்ணிக்கலாம். மற்றபடி கேம்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ் விளாடலாம். மிக்சடி கேம்ஸ்னால் 1-2 கேம்ஸ் விளாடலாமே தவிர மற்றபடி ஹெவியான கேம்ஸ் வந்து இது விளாடுறதுக்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 8GB 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து போன வருடம் பயன்படுத்துகிற மாதிரி LPDDR4 தராங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் ஓரளவு டீசென்ட்டாக இருக்கும். மற்றபடி ஃபோனோட வாய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண Magic UI 9 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் என்னது அப்டேட்ஸை பற்றி கம்பெனி பெருசாக வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் வேணால் 2 வருடத்துக்கான வாய்ஸ் அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. X9b பார்த்த மாதிரி அதே 2 கேமரா தான் இருக்குது. மொதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சாம்சங்கோட HM6 அப்படிங்கிற சென்சர் பயன்படுத்துகிறாங்க. இந்த கேமரா வந்து f1.75 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக இந்த கேமராக்கு ஆப்டிக்கல் மிஸ்டபிலிட்டி சப்போர்ட், எலக்ட்ரானிக் மிஸ்டபிலிட்டி சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. அதனால் வீடியோஸ் எல்லாம் எடுக்கும்போது ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். அதாவது எந்த இடத்துலையும் ஷேக் ஆகாது. மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சர் வருது. 5 மெகாபிக்சலுக்கான கேமரா பெரிய லெவலில் நமக்கு ஒர்க் ஆகாது அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்க்கும்போது. அதனால் வந்து இது பெரிய லெவலில் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. ஸோ Honor X9bயில் என்ன கேமரா பயன்படுத்தியிருந்தாங்களோ அதே செட்டப் மாதிரி தான் இதுவுமே கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷயமும் பெருசாக அப்கிரேட் ஆகலை. அடுத்த செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட்ஸில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆப்பர்ச்சரில் வருது.
மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு யூஎஸ்பி டைப் சி எடுத்து தராங்க. ஆனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போன வாரம் நமக்கு இந்த ஃபோனில் பாட்டம் போட்ட ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஐபி ரேட்டிங் ஒரு அப்கிரேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதான் வந்து ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிற செட்டப் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 5Gக்கான SMS சப்போர்ட் இருக்குது. இது இப்போ டியூல் 4Gக்கான விவோல்டி டியூல் பண்ட் வைஃபை ப்ளூடூத் 5.1 தான் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு இந்த சிப்பில் ப்ளூடூத் 5.1 தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. அதனால் சிப் இப்போ அப்டேட் பண்ணியிருந்தால் யோசிக்கலாம். ஸோ ப்ளூடூத் 5.1 கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கலாம், அதாவது எந்த அளவுக்கு பழைய சிப் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மற்றபடியாக ஜிபிஎஸ் மாதிரியே சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தா பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த பேட்டரிஸை கொஞ்சம் அப்கிரேட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு ஒரு 6600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. போன வருடம் Honor X9cல 5000 mAh பேட்டரி தான் கொடுத்தது குறிப்பிடத்தக்கது. அதுவுமே 35 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த வருடம் சார்ஜிங் ஸ்பீடும் அப்கிரேட் ஆகிருக்கு, அந்த நமக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மற்றபடி சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. கலசை பொறுத்தவரைக்கும் இந்த Honor X9c வந்து டைட்டானியம் பிளாக் ஜேட் சைன் அப்படிங்கிற 2 கலசை கிடைக்கி. கடைசியாக இந்த ஃபோனோட விலை பற்றி பார்க்கலாம். இந்த Honor X9cயோட விலை பார்த்துட்டிங்கன்னா 21999 அப்படிங்கிற விலையில் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கிது. இதோட பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோனில் அப்கிரேட்ஸ்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து டிஸ்பிளேல பிரைட்னஸ் கொஞ்சம் கூடி இருக்குது, ரெண்டாவது ஐபி ரேட்டிங் கூடியிருக்கு, மூணாவது பேட்டரி கூடியிருக்கு. இது போக ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 விஷயம் மட்டும் தான் கூடியிருக்க தவிர மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போன தடவை Honor X9bல என்ன கொடுத்துருந்தாங்களோ அதே தான் கொடுத்துருக்கேன். சிப்செட் அப்கிரேட் ஆகலை, இது ஒரு பெரிய நெகட்டிவ் சொல்லலாம். ஆனால் ப்ரைஸ் பாயிண்ட் பெரிய லெவலில் அவங்க கூட்டலை. குறிப்பாக சொல்ல கேட்டிங்கன்னா போன தடவை கம்மியாக தான் இருக்குது. அதை போனது லான்ச் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதிகம் சொல்லியிருந்தோம். கொஞ்ச நாளே அது லான்ச் ப்ரைஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரைஸிங் வந்து குறைஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த லான்ச் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு 21999 அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொடுத்துருக்கிற ஸ்பெக்குக்கு இது ஓரளவு ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா காரணம் வந்து சில விஷயங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்தவரை இந்த ப்ராசர் கொஞ்சம் மட்டமான ப்ராசர் தான். ப்ராசர் மட்டும் ஏதாவது ஒரு ஜென்ரேஷன் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராசர் கொடுத்து அப்கிரேட் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபோன் ஓரளவு நல்ல ஃபோனே சொல்லியிருக்கலாம். ப்ரைஸிங்கே நமக்கு வந்து கம்மி பண்ணி தான் வந்திருக்காங்க. போன ஜென்ரேஷனில் லான்ச் பண்ணும்போது அதை விட கம்மியான ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபோனை. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த அப்கிரேட்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த பேட்டரி தான் கொஞ்சம் நோட்டபிள் அப்கிரேட். மற்ற எல்லாமே ஒரு லைட்டாக 1-2 விஷயங்கள் மட்டும் தான் டிங்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் அப்கிரேட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தவரையும் நான் அப்கிரேட் பண்ண மாட்டேன். காரணம் வந்து ப்ரைஸை குறைச்சிருந்தாலும் இந்த ப்ராசர் ரொம்ப பழைய ப்ராசராக இருக்குது. அதனால் வந்து ஒர்த் இல்லை பெருசாக. ஸோ நீங்கள் இந்த Honor X9c ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.